அர்ப்பணிப்பாய் நீங்கள் அனுப்பினதற்காக உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. ஏனென்று சொன்னால் கிழிந்து போன சட்டையும் கிழிந்து போன டிராயரும் போட்டு வந்த எனக்கே ஆண்டவர் ஒரு உயர்வான நிலை வைத்திருப்பாரானால் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் வருங்காலத்திலே ஒரு உயர்வான நிலையிலே ஆசீர்வாதமான நிலையிலே ஆண்டவர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. என் அன்பான தேவ ஜனமே, சித்தனகால் கிராமத்தில் இருக்கிற பெரியோர்களே, தாயோர்களே, சகோதர சகோதரிகளை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த உலகத்தை ஆண்டவர் படைக்கும் போது மனிதனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் படைத்து கையளித்தார். இன்றைக்கு அதற்கு விரோதமாய் நடக்கிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், சீக்கிரமாய் இந்த உலகம் முடிய போகிறது. அந்த முடிவுக்குள்ளாக எப்படியாவது நம்முடைய ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2025 வருடங்களுக்கு முன்பாக தன்னைத்தானே தாழ்த்தி பரலோகத்தின் மகிமை துறந்து ஒரு மனிதனாய் பிறந்து இந்த சின்ன பிள்ளைகளைப் போல இந்த பூமியிலே வாழ்ந்து 33வது வயதிலே கல்வாரி சிலையிலே ரத்தம் சிந்தினார். எதற்காக தெரியுமா? நாம இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் சாபங்கள் வந்துவிட்டால், ஒரு கடன் பிரச்சனை மாறாவிட்டால், நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு குழந்தை பிறக்காவிட்டால் ஏதோ ஒரு பொருத்தனை செய்வோம். என்ன பொருத்தனை? ஆடு, கோழி, ஏதோ ஒரு உயிரினத்தை பலியாக்கி விடுவோம். நம்முடைய பாவங்களை தீர்க்க அதனால் முடியாது. அதனால தான் உருவாக்கின தெய்வமே நம்மளை போல மனிதனாய் பிறந்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்கதான் அவர் இந்த பூமியிலே பிறந்தார். அந்த ரத்தத்தின் மூலமாக தான் இந்த உலகத்திற்கே மீட்பு. அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய குடும்பங்களிலே கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், ஏன் வியாதிகள் வந்து மரண போராட்டத்தில் இருக்கும்போது நீங்க ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே எனக்காக இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்து எனக்காக ரத்தம் சிந்தது உண்மையானால் நான் இந்த வியாதியிலிருந்து சுகமடைய வேண்டும், இந்த மரணத்திலிருந்து நான் சுகமாக வேண்டும் என்று ஒரு வார்த்தை தன்னை தாழ்த்தி கேட்டு பாருங்க. மரணமே நேரிட்டாலும் ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு வல்லமை கொடுத்து உங்களை திரும்பமாய் உயிர்ப்பிப்பார். உங்க குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள், உங்க குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள், உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான கட்டுகளும் ஆண்டவரால் நீக்க முடியும். ஏனென்று சொன்னால் பரிசுத்தமாய் பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தின ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவர்